Everyone, welcome to Soundas IAS Academy and welcome to our family. I am Kaushik Karna. Today we are going to see today's newspaper analysis and overview. First news article பார்க்கலாம். First news article related to blast in Iran. ஈரானில் வந்து blast நடந்திருக்கு. இந்த ஆர்டிக்கலை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவாக எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஈரானோட கேபிட்டல் என்னன்னு பார்க்கணும். கேபிட்டல் சிட்டி. தென் பிளாஸ்ட்னு அந்த சிட்டி நேம் இது ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட கேபிட்டல் வந்து தெரான். அப்புறம் பிளாஸ்ட் அந்த சிட்டி பேர் வந்து கெர்மான். இப்போ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ 2-3 கண்ட்ரி நேம் கொடுத்துருவாங்க. இப்போ சவுதி, ஈரான் அது மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வேறு வேறு சிட்டி நேம் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து கெர்மான் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து தப்பு. நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க 1 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, அது மாதிரி. அதில் வந்து இப்போ இதில் வந்து தெரான்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக இது தப்பு. 1 ஸ்டேட்மெண்ட் ஒன்லி கரெக்டுன்னு போடணும். இப்படி தான் எக்ஸாமில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த சிட்டியில் வந்து பிளாஸ்ட் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் எங்கேயாவது வந்து ஏதாவது டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு, அது மாதிரினா இந்த மாதிரி சிட்டி நேம் எடுத்து தனியாக எழுதி வச்சுக்கோ. தென் வாங்க இந்த ஆர்டிக்கல் பார்க்கலாம். செபியோட இன்வெஸ்டிகேஷனை சுப்ரீம் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஹிட்டன்பர்கில். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து பெருசாக எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி இம்பார்ட்டன்ட் தெரியல. இதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஆர்டிஐ பற்றி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவாக. ஆர்டிஐ எந்த ஆக்ட்டு கீழே வருது, இது கான்ஸ்டியூஷன் பாடியா ஸ்டாட்யூட்டரி பாடியா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொட்டஸ்ட் பற்றி ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, என்ன ரீசன்னு பார்த்து வச்சுக்கோங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கலை வந்து இந்தியாவோட டெப்ட் பேர்டனை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம இதை வந்து டீட்டெயில்டாக நான் ஆல்ரெடி ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி டீட்டெயில்டாக பேசுகிறேன். இதில் வந்து ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்க, தென் கரண்ட் இந்தியா டெப்ட் பேர்டன் பற்றி பேசுகிறேன். தென் என்ன ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அதை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்ம இந்த ஆர்டிக்கலை டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க இந்தியா டெப்ட் பேர்டன் அண்ட் ஐஎம்எஃப் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஜென்ரல் கவர்மெண்ட் டெப்ட் டு ஜிடிபி வந்து 100% ஆயிரும் பை 2028 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஜிம்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும். அதை வந்து எப்படி மாற்றிட்டாங்கன்னா, ஸ்டெபிளைஸ்டு அரேஞ்ச்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க. இதனால் என்ன ஆகும்னா, இந்தியாவோட க்ரெடிபிலிட்டி வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல. நம்ம வந்து வேற என்ன கரண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கரண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியாஸ் டெப்ட் பேர்டன் பார்க்கலாம். ப்ரெசண்ட் இந்தியாவோட இந்தியானா ஜென்ரல் கவர்மெண்ட், போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சேர்த்து இப்போ டெப்ட் டு ஜிடிபி எவ்வளோ இருக்குன்னா 81% இன் 2022-23 இருந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டெப்ட் டு ஜிடிபி இருக்குன்னா 57%, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னா 28%. இந்த டேட்டா வந்து எண்ட் ஆஃப் மார்ச் 2023 டேட்டா. அப்புறம் ஆஸ் பர் த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு நம்ம ஒரு ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணோம். எதுக்காகனா இந்த டெப்ட் டு ஜிடிபியை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு. இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டை பற்றி நீங்கள் போய் பாருங்கள். என்ன டார்கெட் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டார்கெட் வந்து டெப்ட் டு ஜிடிபி வந்து 40% தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இது வந்து 20% தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரேஷ்னலைசேஷன் ஆஃப் சப்சிடியை வந்து பயங்கரமாக ரேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. தென் லீக்கேஜை தடுக்கணுங்கிறதுக்காக டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
லாஸ்ட்டாக ஃபிசிக்கல் கன்சாலிடேஷன் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத செலவெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க பயங்கரமாக. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். சைபர் அட்டாக்ஸ் வந்து சைபர் கிரைமும் சைபர் அட்டாக்ஸும் நிறையா நடக்குது. நீங்கள் சைபர் கிரைம், சைபர் அட்டாக், சைபர் செக்யூரிட்டி இதை பற்றிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து எக்ஸாக்டாக எதை பற்றி பேச போகிறேன்னா, G20 வெப்சைட் மேலே சைபர் அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. நம்ம சைபர் அட்டாக்னா இதில் வந்து எந்த சைபர் அட்டாக் எக்ஸாக்டாக நடந்திருக்குன்னு பார்க்கலாம். DODSன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. இப்போனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கண்டினியூஸாக மல்டிபிள் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு கட்டத்தில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா வெப்சைட் டவுன் ஆயிரும். டவுன் ஆயிடுச்சுன்னா அது பேர் தான் வந்து DODS அட்டாக்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம SSC எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் அதுதான் லாஸ்ட் டேட்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் வேகமாக போய் லாஸ்ட் நாளில் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா ஆஸ்பிரண்ட்டும் போய் அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்? சர்வர் வந்து டவுன் ஆயிருமா? அதோட ரிலேட்டட் டு தான் இந்த அட்டாக். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். இந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து முழுக்க ஒரு சர்வே. யார் சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தா நேஷ்னல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். இவங்க தான் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அது பேஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. இதில் என்னென்னலாம் டேட்டா சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் ஆர்டிக்கல் எது ரிலேட்டட்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி தான். ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் ஜஸ்ட் அ மெடிசன். இது வந்து மெடிசன். இது வந்து யூஸ்டு டு ட்ரீட் ஆஸ் வெல் அஸ் ப்ரிவெண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு மெடிசன். இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோ ஆர்கானிசம் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க இதில் என்ன டேட்டா சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டேட்டாஸ் பார்க்கலாம். AMRன்னு இருக்க ஒரு விஷயம். அப்படின்னா என்னென்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இதோட கீ ரீசன், இது வர்றதுக்கான கீ ரீசனே என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸசிவ் அண்ட் இன்அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் சொல்கிறாங்க. தென் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாம்பிள் சர்வே படி 94% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு டிசீஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் டயக்னோசிஸ் ஒன்லி 6% தான் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆஸ் பர் த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி இந்த AMRன்னு நம்ம பார்த்தோம்ல, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், இது ஒன் ஆஃப் த டாப் த்ரெட்ஸ் டு பப்ளிக் ஹெல்த்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து ND என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷ்னல் கண்ட்ரோல் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வந்து யூஸிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்அப்ராப்ரியேட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஒரு டேட்டா என்னன்னா, இதுதான் நோடல் ஏஜென்சி டு கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால் நத்திங் பட் ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ ஒரு மருந்து கொடுக்குறோம்னா அது வந்து நோ லாங்கர் அதுக்கு வந்து எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இதை பற்றி ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. GSAT-20 பற்றி நான் நாளைக்கு வந்து இதை சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் பாமாயில் இதை பற்றியும் படிச்சுக்கோங்க. பாமாயில் இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாமாயிலோட யூசஸ்ஸு, இந்தியாவோட கரண்ட் டேட்டா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் அவ்வளோதாங்க நியூஸ் இருக்குது. நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். சைனிங் ஆஃப் ஃப்ரம் கௌஷிக் கர்ணா. Thank you all. Keep smiling.